நீங்களே பாருங்கள், நான் மாடு கூட எப்படி பேசியிருக்கல, சரியான ரெஸ்பான்ஸ் எனக்கு. ஆமாம், நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், சரியா? என்ன பொங்கல்? நேற்று ஃபுல்லாக ஷூட்டிங்லன்ட்டு நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு வந்து பொங்கலா? நீ மாட்டு பொங்கல் ஏண்டா என்னடா பேசிட்டு இருக்க? இந்த காலத்துலலாம் ஐயோ 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 ஒரு நிமிஷம், நீ கண்டென்ட் வேறு போங்க போங்க. குளிச்சு ரெடியாக இருக்கு. ஓகே. கோயில் மூடுறாங்களா? என்னடா இப்படி இருக்கேடா? தூங்கி 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 ஏஞ்சி வரா போலாம். குளிக்கிறேன் போகலாம். ஓகே ஓகே, ஹாப்பி மாட்டு பொங்கல். அது ஆமாவா? வண்டி சாவி கார் இல்லைல்ல? சரி ஓகே. இப்படி வீடு திறந்து போட்டு வந்துடுவா. குட்டியா போகலாம் போகலாமா? கேமராமேனு வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வண்டியாடு குன்றத்தூர் முருகர் கோயில் போய்ட்டு நல்லா இது பண்ணிட்டு வந்துடும். சரியா? அது 2021 எல்லாரும் நல்லா இருக்கும். வண்டியாடு என்னடா வண்டி? போட்டியில் போட்டு ஹாய் மக்களே, எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், உழவர் தின நல்வாழ்த்துக்கள். தயவுசெய்து எல்லாருமே இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. வரவேல அந்த மாட்டு பொங்கலுக்காக மாடு கூடலாம் நான் போயிட்டு வச்சு மாடுங்கள்லாம் பார்த்து பேசிட்டு நிறையா வந்திருக்கேன். நீங்களே பாருங்கள், நான் மாடு கூட எப்படி பேசியிருக்கல, சரியான ரெஸ்பான்ஸ் எனக்கு. நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், சரியா? பழம் இருக்குது, இங்கே மாடு இருக்குது, இன்றைக்கி மாட்டு பொங்கல். அதனால தான் சொல்கிறேன், வா நான் போய் பழத்தை வாங்குறேன். பிடிச்சிருவேண்டா மச்சான். ஆயிரம் வரேன். இன்னைக்கு வேற அவனுக்கு பிடிக்கலாம். ஏங்க ஒரு பழம் எவ்வளோ? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பழம் இருக்குது. எவ்வளோ ஆச்சு? அப்படியா? 12 1 5 5 2 10 3 கரெக்டு. சரி, உங்களுக்கு நான் 50 ரூபாய்ங்க. அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன், 50 போடுங்க. சரி இருங்க. ஹலோ, என்ன பண்ணுறேன்? வரேன். சரி ஓகே, நான் பழத்தை மாடு கொடுத்துருமா? மாடு கொடுத்துட்டு அப்படியே மாட்டு பொங்கல் மாடுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கலாம், காசு வாங்கிட்டு கொடுக்கலாம். நான் எதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும்? ஏண்டா அவங்க அசிங்க பற்றி சிரிச்சுன்னு இருக்காங்கடா. எனக்கு சிரிப்பு வருது. சரி வா, சரி இருங்க, மாடுக்கு தான் மறந்துச்சு. கணேஷ் இவங்களுக்கு கோகார பையன் தான். பழம் ஹாப்பி பர்த்டே. அது மாதிரி கீழே போட்டான். டேய் ஏண்டா பிடிக்கலையாண்ணா? என்ன டேய் டேய் தோல் உரிச்சா சாப்பிடியா? ஹாப்பி பர்த்டேடா. அவங்க தோலை முடிச்சுட்டாங்க. பயமா சாப்பிட மாட்டாங்க. வாழைப்பழம் மாடு வாழைப்பழம் சாப்பிடுவாங்க. ஏய் முட்டை பிடிக்காதவன் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லைடா வாழைப்பழம் வேணான்றேன். ஏண்டா இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் உனக்கு எல்லாம் மரியாதை கொடுப்பாங்க. பொண்ணுண்ணே. ஆமாண்ணே பாப்பா, இங்கே வரு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு உனக்கு மரியாதை என்ன பாப்பா? அப்போ ரிவர்ஸ் வாங்குறான். இல்லை வாங்குறது சொரு வேணும். குட்டி பேடா. சரி, நான் வந்து முரடாக இருக்கேன். நம்ம அவள்கிட்ட போமா? எதுவும் வந்துச்சு வாங்க. உனக்கு பழம் மட்டும் ஒன்று இருக்கும். அப்போ இப்போ இப்போ நான் என்ன தான் பண்ணிட்டு இருக்கேன்? தோலோடு சாப்பிடக்கூடாது. இல்லை ஹாப்பி பர்த்டே. இதுவும் வேணுமா? இதுவும் சாப்பிடுமாடா? ஹாப்பி பர்த்டே. இந்த அப்போ அப்படியே தரேன். நல்லா இருக்கும். அப்பா எங்கே ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாப்பிட. வீடு எங்கே உனக்கு? ஆ அப்பா அம்மா இது வர
இது பண்ணிக்காது சரியா. இன்றைக்கி அங்கே இருக்க ஆப்போசிட்டில் இருக்கா பார்த்தியா, அது கூட பழகாது. ஏன்னா வந்து இன்றைக்கி ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணுறேன், முளைக்குது, வாழைப்பழம் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குது. இரு தரேன். ஒன்று கூட நல்ல பொண்ணாக இருக்குது. இருந்த வரையும் இங்கே சொல்கிறத மட்டும் கேளு. இங்கே சண்டை வேணாம். இருந்த வரையும் பழம் அவங்கள்ட்ட 12 தான் இருந்தது. நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன். அவங்கள்ட்ட 12 தான் அந்த கடைக்கு போனேன், கோயம்பேடு மார்க்கெட்டு. நான் போனால் கண்டிப்பாக ஒரு பழத்தை கீழே போட்டு சண்டைக்கு வர்றது நல்லா இல்லை. நான் அவ்வளோதான் சொல்லுவேன். நீ வந்து ராங் டீலிங். நான் சொல்கிறது ஒரு பழத்தை கீழே அதை எடுப்பேன். சரி நான் எடுத்து நம்ம பையன் அவன் அப்போ கீழே எடுத்து இங்கே இங்கே டெய்லி உனக்கு பழங்கள்லாம் வாங்கி தரேன். நீ ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கலாம் மதிப்பாங்க. நீ சாயந்தரம் குளிச்சுட்டு கரெக்டாக கிளம்பு சரியா. ஓகேவா. நீ ஏன்னா அப்புறம் எங்கே வீட்டுக்கு போறியா, குளிச்சுட்டு கிளம்பு. இன்றைக்கி வந்து உங்களுக்குலாம் பர்த்டே. அது இங்கிலீஷ் தெரியாதனால நம்மளுக்கு சரியாக பேச மாட்டேங்குது. குட்டி இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். குளிச்சுட்டு ரெடியாரு. இங்கே பேர் குளிச்சுட்டு ரெடியாரு. இங்கே பேர் மற்ற நாள்லாம் நீ போஸ்டர் சாப்பிட்டுக்கின்னு போகிற வர கவரை சாப்பிட்டுக்கின்னு எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கி பற்றி அவனுக்கு பழம் தருவாங்க, கரும்பு தருவாங்க. பேச நான் பிடிக்காது இவனை. தடவி கொடுத்தோம் நீ போகிறனா இல்லை பேசிட்டு ஒரு மரியாதை இல்லாமல். ஐயோ இவ்வளோ இதை போட அசிங்கம் பழத்தை காசு கேட்கும். இப்போ பழம் எவ்வளோ 50? ஏன்னா வாழைப்பழம் நான்கிட்ட சொன்னேன், காசு நான் கொடுத்துட்றேன் இன்றைக்கி உனக்கு பிறந்த நாள் அப்படின்ட்டு. அது மாடு சரியான சண்டை பார்க்கல, 2 முட்டிக்குச்சு. காசு நான் தரேன் நீங்கள் போங்கன்னுச்சு. ஆமாம் சரி வரட்டுமா. ரொம்ப வருஷம் இருக்கேன். 50 ரூபா. சரி வரேன். சரி தரேன். ஃபோன் கொடு. இது இருக்கா, கூகுள் பே இருக்கா? இருக்குல்ல அனிதா நம்பர் உங்ககிட்ட. அனிதா நிறைய அனிதா இருக்குது, அதுதான் யோசிக்கிறேன். சரி நான் ஏதோ ஒரு அனிதா போட்டு விடுங்க. ஓகேவா. இப்போ ஃபோன் கொடுப்பா. என்னடா பண்ணுற? காய்கறி சமைக்கலாம். சரி சீக்கிரம்டா பசிக்கிறா. இதை வேற வெட்டணுமே கடுப்பா. ஏய் போன தடவை குக்கு தூக்கமல் ஒரு இது கொடுத்தாங்களே எனக்கு, அது எங்க? எது? டேடி ஒரு மிக்ஸின்னு ஒன்று கொடுத்தாங்களா? மிக்ஸியா? என்ன இது போட்டு என்னடா கையில் ரத்தம் வர்றதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அம்மா இரு வரேன். இதை தூக்கி அது நம்ம வெட்டி போடணும். வெட்டி போடணும். ஒரு தக்காளி கூட இதை கரண்ட்டில் வைக்கணுங்களா? கரண்ட்டில் வைக்கக்கூடாதுண்ணா, ப்ளக்கில் போட்டு ஆன் பண்ணணும். இந்த கையில் கட் பண்ணு. நான் இது பண்ண வச்சு எனக்கு செருப்பாச்சு. எங்கே இந்த ஜோக்கெலாம் நீங்கள் எடுக்கிற? இங்கே வா கரண்ட். எங்கேருந்து எடுக்கல. வா கரண்ட் போங்க. பிரீத்தி வழங்கும் உங்கள் பிரீத்தியா? ஆமாம் பிரீத்தி தான். யார் அது? கடைசி அந்த மாதிரி சிங்கிளாக இருக்கும் தானே சொன்னீங்க. வாவ் சட்னி ரெடி. அப்ரிஷியேட் யூ. ஆனா சக்கரை பொங்கலுக்கு எதுக்கு சட்னி? நான் தான் வெங்காய தக்காளி எடுத்துட்டு வரேன், நீ பாட்டு இப்படி சொல்ற. இப்போ இது சக்கரை பொங்கலுக்கு என்ன பண்றது? அவ்வளோதான் மாடி வீட்டில் வாங்கிட்டு கொஞ்சம் இதுக்கான அந்த வீடு போயிட்டு ஹாப்பி பொங்கல்னு சொல்லிட்டு அவங்க வணக்கம் பண்ணுவாங்க. அண்ணனுக்கு கீழே பொங்கல் கட்டாரு. நியூ இயர் குத்தாங்களா அந்த மாதிரியா? வெறுங்கையோட போறா. யானை எடுத்துட்டு போடா. யானை எப்படின்னா எடுத்துக்க முடியும்? இவ்வளோ பெரிய பில்டிங்ல நான் காமெடி பண்ணிட்டேன். சமகாமெடியில அங்கே பாரு. வெளியில் போயிட்டு இது எடுத்துட்டு போ. வாடா. என்னடா பொங்கல் போட்டு கொடுக்கல? என்னாச்சு? நியூ இயருக்கு இதே மாதிரி தான் வந்தீங்க, கொடுத்தோம். அந்த டப்பாவெல்லாம் கொடுத்துட்டு வந்து கேள்றான்ட்டா. போ அதை கழுவி கொடுத்துட்டு பொங்கல் தராங்களா பாரு. போ. அப்பயும் உனக்கு பொங்கல் வேணாம்னு சொல்ல மாட்டேன். அவங்க அவ்வளோ இது பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க வீட்டில் பொங்கல்லாம் வாங்கக்கூடாது. அடா பாவி, அந்த காலத்துலலாம் காலையிலே வந்து ஐயோ அப்பா தெய்வமே பெரிய கும்பிடு பார்க்கணும். வாங்கி வந்துடுறேன். பொங்கல் தருவாங்களா? யாரும் அவன் போடலாம். அடுத்தது நான் போய் கெஞ்சுவேன்.